அந்த வரகால தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி போட்டியா? ஆச்சுங்கய்யா. அந்த தெக்கால குச்சி காடு நானே அந்த குச்சிக்கு உரம் வைக்க சொன்ன உரம் வச்சு போட்டியா? ஆச்சுங்கய்யா. அந்த நேரத்து மாடு பருவத்துல இருந்துச்சு சென போட சொன்ன போட்டியா? ஆச்சுங்கய்யா. நீயே அந்த வேலையை செஞ்சியா? ஆச்சுங்கய்யா. ஒவ்வொரு வீட்டுக்கு கணக்கு பிள்ளை இருந்தா பாரு, மாடு பருவத்துக்கு வந்தா கூட கணக்கு பிள்ளை சப்போர்ட் பண்ற அப்படி எல்லாம் உங்க ட்ரைனிங் தானுங்க ஐயா. அதான் கணக்கு. நாளைக்கு துறையூர்ல ஒரு பஞ்சாயத்து இருக்கு கணக்கு. என்ற பொண்டாட்டி எல்லாம் இப்ப அவளுக்கு வேலையை பார்த்துக்க கவனிச்சுக்கிட்டியா? கண்டிப்பா கவனிச்சுக்கிறேங்க ஐயா. என் பொண்டாட்டி என் வேலையை தான் கவனிச்சுக்கிறா அப்படி. ஆமாங்க ஐயா, எல்லா வேலைக்கும் ஒத்தாசையா இருக்கிறேன். இந்த வேலைக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்துட்டு போறேன் ஐயா. பொண்டாட்டி நல்லா இருக்காதுல்ல? ஏதோ பார்க்க சும்மா இருக்காங்க. காலையில பெயிண்ட் தெரிஞ்சாதான் தெரியும். ஏன்னா என்ற பொண்டாட்டி நான் கவனிக்கிறதோ பஞ்சாயத்து நிறைய போயிடணும்ப்பா. ஆமாவே என்ற பொண்டாட்டியை கவனிச்சுக்கிறேன் அப்படி கணக்கு. ஆமா அவனே ஏ பிள்ளை என்ற அம்மனியா என்ன பண்றாங்க தெரியலையா? எனக்கு நீதான் வேணும். என்ற பொண்டாட்டி பார்த்தா சிலு வச்சிருந்தாங்க உள்ள கால நமக்கு நாடி நரம்பெல்லாம் நடந்துக்கிட்டு நிக்குது. அவன் வீட்டுல பொண்டாட்டி சித்திரவதை பண்றாங்கறான். இவன் இதை குடியாம அதை குடி நம்மளை போட்டு பாச மலையில டார்ச்சர் பண்ணிடுறாங்கப்பா. சொம்பு பெருசா இருக்கு குடிக்கணும். அவ சொம்பே பாரு அடி வாங்கியிருக்கு. நீ இதை குடி. அடி வாங்க என்ன பண்ணும்? அது வேணும் உண்மைதான் அம்மணி. என்ற அம்மனியோட சொம்பு கொஞ்சம் பெருசுதான், உன் சொம்பு கொஞ்சம் சின்னதான். ஐயோ பல வருஷம் பார்த்த மாதிரியே சொல்றாரு பாரு மச்சான். கொண்டாடியில கண்டா ஒரு குஷி ஆட்டிதான். பஞ்சத்துக்கு பிறந்தவங்கள ஒரு பச்சை தண்ணியோட சீட்டு பல வருஷமா கழுவுல. அதான் குண்டிகள் ஒரு சொம்பாட்டுறது. பரவாயில்ல குடி. அவசரத்துக்கு ஐயோ மச்சான், அது குண்டிகள் ஒண்ணா எதை கழுவுனா என்ன மச்சான்? முக்கியம் சீத்த பாத்திரம் பட்டு ஒண்ணு இல்ல. அதனால கக்கூஸ்ல இருந்து குண்டிகள் ஒரு சொம்பு தான் எடுத்துட்டேன். சின்ன சொம்புலயே குடிச்சுக்கிறாங்க. ஒடுங்கறத பார்த்தா வேற எதுக்கும் யூஸ் பண்ண சொம்பு குடிக்க மச்சான். பாத்தீங்களா சின்ன பொண்டாட்டியோட சொம்பு தான் நல்லா இருக்கு. சொம்பா டம்ளரா? சின்ன அம்மனியோட சொம்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கும் உனக்கு நல்லா. ஏய் என்னடி என் புருஷனை இடிக்கிற? ஐயோ அடிச்சு பொண்ணுங்க. ஏய் அவனை அங்க அடிக்க கூட எனக்கு உரிமை இருக்குடி. ஆமா கம்மன் இருங்கம்மா. எங்க ஐயா துறையூர்ல வேற பெரிய பஞ்சாயத்து இருக்கு. நீங்க பஞ்சராக்கி விட்டு போயிட்டு போறீங்க. எனக்கே பஞ்சாயத்து. அந்த சோத்து வேலையில நீ ரெடி பண்ணிட்டியா? ஐயோ அடுத்த உல வச்சு மறந்துட்டேன். நீ உல வச்சியா? சரி பாத்துட்டு வந்துற மச்சான். பாத்துட்டு வந்துறேன். அவனே ஓகே. அவ கிட்ட ஏதாவது சிலுமச பண்ண ஊருக்கு தான் நீ நாட்டாம எனக்கு நீ வீட்டாம பொழந்து போடுவோம் பாத்துக்கோ. இருடவனே பாரு அவ நீ தங்கச்சின்ற மாதிரி சொல்ற. அவட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அது நான் பாத்துறேன் போய். அவனே ஏங்க மச்சான் அவன் வேற அப்படியே சோறு கொண்டு வர போயிட்டா. ஆமாங்க மச்சான். மச்சான் நானும் போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு அப்படியே மேலுக்காப்புல தண்ணி ஊத்திக்கிட்டு. நீ மூஞ்சி கை கால்ல நீ தயவுசெய்து தண்ணி ஊத்திட்டு வா. தொடர்ந்து உனக்கு இந்த நாடகத்துக்கு போய் லீவே கிடைக்காது. அந்த கழுது முண்டை தண்ணியை ஊத்த மாட்டேங்கிறது நாத்தம் கம்மகடையத்துக்கு முன்ன கவுண்ட் அடி அடிக்குது. மச்சான் உன்ன மாதிரி நான் ஒண்ணும் கிடையாது. டெய்லி குளிச்சுட்டு தான் வருவேன். சரியா? ஆளே மூஞ்சியும் பாரு. நீ தான் பாரு குளிக்காதனால சந்தனத்தையும் கருமாத்தையும் பூத்திக்கிற. குளிச்சுட்டு வந்துடாமனே. போய் மைசூர் சாண்டல் போட்டு குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்துடாமனே. சரிங்களா? ஜாக்கிரதையா இருங்க மச்சான். அவ வந்தானே ஏதாவது எஸ்பஸ்கா கொஞ்சிட்டு இருந்தீங்க அது இருக்காது. அவனை பாப்பனா நான் இருக்கும் போது தான் அவளை கட்டிக்கிட்டேன். நீ குளியம்மனே. ஒரு ஏக்க குளி. சரி போய் குளிச்சுட்டு வரேன். ஏங்க மச்சான் முதுகு தேய்ச்சிட்டு வரீங்களா? ரொம்ப ஆடாதீங்க, அத்துக்கிட்டு உளுந்துரும். நீ குளி. நான் முதுகு மட்டும் இல்ல எங்க தேய்க்கிறேன்னு பாரு. 6 நிமிஷம் போறான் போடுவாங்க. தேய்ப்பீங்க அப்புறம் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு போயிடும். சொல்லுங்க ஐயா. என்ற பொண்டாட்டி இப்ப குளிக்க போறா. ஐயோ அப்புறங்க ஐயா. ஒரு ஓரமா நின்று பாரு. ஒரு ரேட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. சமைச்சு போட வந்துட போறா. கல்ல தூக்கி போட்டே கொண்டு போடுவா. சரிங்க ஐயா. 200 ஏக்கரா நம்பி கொடுத்தீங்க. அதை பாத்துக்கிறேன் நானு. இந்த 2 ஏக்கரா பாத்துக்க மாட்டேனா? இது கணக்கு என்ற பொண்டாட்டி போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஐயோ என்னங்க மச்சான் பாத்ரூம்ல எட்டி பாக்குறீங்க? அவனே என்ன
அப்படி பாவாடை மேல ஏத்த இறக்கமா இருக்குது? என்ன அப்படி பாவாடை ஏத்த இறக்கமா இருக்குது? கொஞ்சோண்டு இறக்கி விட்டு குடிய. மச்சான் ஜாக்கெட் கீழே போடுங்க. ஐயோ, ஜாக்கெட் கீழே போறது இல்லடி, ஜாக்கெட் மேல போறது. அவள அறிவாளி தூப்பிக்கிட்டு விட்டு தொலை முந்திய. உங்க அப்பா அம்மா என்ன திருமணம் பண்றாம அவனை பாத்துட்டு வச்சுக்கிறீங்க. மா பசிக்குதுமா, இங்க கொடுமா. கொடுப்பாங்க மயிர்ல வாயில வை மூடிக்கிட்டு. ஏண்டா என்னடா சொல்லிட்டு போன? நீங்க நான் என்ன சொல்லிட்டு போனேன்? ஊருக்கு தான் நீ நாட்டாம எனக்கு நீ இல்லன்னு சொன்னா அவ குடிக்கு போது போய் பாத்துருக்கேன். வெக்கமா உனக்கு? என்ன ஐயா பாடி, நீ உன் தங்கச்சி குளிக்கிறான்னு நினைச்சிட கோவப்பட்டுட்டியா? பின்ன தங்கச்சி குளிக்கிறத நான் பார்க்க போகல. உன் சோப்பு எடுத்து போட்டு குளிக்கிறாளா? அடே மாப்பிள, அவன் சோப் போட்டு குளிக்கிறான்னு பாக்குறியா? எனக்கு நீ எனக்கு ஆப்பு வைக்கலான்னு பாத்துட்டு இருந்தியா? பாரு இத்தோட பையன் அங்க பாரு, கொஞ்சமா நான் ஒழுங்கா வளர்த்திருக்கியா? காயில கைய அப்பா என்னையும் கூட்டிட்டு பாப்பா, நானும் வரேன். அம்மா குளிக்கிறத பாக்கியா? கூடிக்கிட்டுறா. நல்ல குடும்பம். வேற ஒருத்தன் நல்ல குடும்பம். பாருடா, நான் உனக்கு சின்ன ஆயி, நான் குளிக்கிறதே நீ பாப்பியா? சின்ன ஒண்ணுக்கு வருது, எடுத்து விடுவா. ஒண்ணுக்கு வந்து எடுத்து விடுறதா? கக்காவும் வருது, வா வா கூட்டிட்டு போடா. அவளை எதுக்குடா கூப்பிடுற? ஆயாவை கூட்டிட்டு போட்டா. இரு, ஏய் இரு, இங்க பாரு. இவன் புள்ளைய பத்தி வச்சிருக்க. ஏடி அடிமாடு மாதிரி வளர்த்தா என்ன எடுத்து விடுன்றான். ஏய் தங்கத்தை அப்படி சொல்லாதீ. அதுக்கு ஏத்து குஞ்சுமணி பிடிச்சி ஒண்ணுக்கு தெரியாது. அதனால உன்னை சின்னாயி வான கூப்பிடுது. இது குஞ்சுமணி இல்ல பெரிய மணி. கண்ணாவே பண்ணுறது. வாயில எதுக்குடா விரல் வைக்கிற பெரிய பையனை பாரு. அவன் அழுவாண்டியா. ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கிறான். அம்மனி, ஏ சின்னவள, அவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறான். அவனுக்கு துணையா ஒருத்தனை வாயில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். உள்ள வர்றீங்களா? வைக்கிறவனுக்கே இங்க பாத்துக்க துப்புல நாட்டாமைக்கு. இதுல இன்னொருத்த வேற. உள்ள வேண்டாம், எல்லாரும் பொக்குன்னு போயிடுவாங்க. பிரதீப் வேற பொக்குனே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே வைக்கலாம். ஆடி இருந்தா சந்தோஷமா இருக்கட்டும். மச்சான், உனக்கு பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னல, நீ போயிட்டு வா. அந்த கணக்கு இருக்கால கணக்கு, அவனை ஒத்தாசைக்கு விட்டுட்டு போ. கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுவான். என்னை துறந்துட்டு கணக்கு ஏதோ ஒத்தாந்து கேட்கறாளுங்க. கணக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு ஒட்டாசு கூட. மாமா பையனுக்கு கக்காவதான் நீ கூட்டிட்டு போ. உங்களால முடிஞ்சது. நான் பஞ்சாயத்து பையனை பாரு எருமை